அன்பு நேயர்களுக்கு வணக்கம். என்ஐஏ தொடர்ச்சியாக சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திக், இன்னும் பல நாம் தமிழர் கட்சியினுடைய அவர்கள் வீட்டில் சோதனை செய்தது. அதற்காக சொல்லப்பட்ட காரணம் விடுதலை புலிகளோடு தொடர்பா, வெளிநாடுகளிலிருந்து ஈழத்தமிழர்கள் விடுதலை புலிகள் இவர்கள்கிட்ட இருந்து பணத்தை இவர்கள் நிதி பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் முன்வைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. நாம் நம்முடைய சேனல்ல 2 வீடியோ போட்டிருந்தோம். ஒன்று, சாட்டை துரைமுருகனை சீமான் பலி கொடுத்து விட்டார், அவர் தான் காட்டி கொடுத்திருக்கிறார், அவருக்கு தேவையான சில விடயங்கள் அங்கே இருக்கு, அதை கைப்பற்ற வேண்டும், சாட்டை துரைமுருகனை கட்சியை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக காட்டி கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னொரு காணொலியில் சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியை கைப்பற்ற நினைக்கிறார், அதனால் சீமானுக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் இடையில் மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றதும் மொத்தமா 2 காணொலியில விவரிச்சு பேசியிருந்தோம். அதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்றைக்கு செய்தித்தாள்களில் வந்திருக்கிற செய்தி, அதாவது நீங்க பின்னாடி பாக்குற இந்த செய்தி தான். இதுல எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, இருந்தாலும் இதை காணொலியாக பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன். நான் அந்த 2 வீடியோவையும் போட்டப்போ இந்த தற்குறி ஆமை குஞ்சுகள் ஏதோ 200 ரூபாய்க்காக புலம்புற, 500 ரூபாய்க்காக புலம்புற அப்படின்னு சொல்லிட்டு சமூக அக்கறை இல்லாத இந்த தற்குறிகள் நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாம சீமான் பேசும்போது முன்னாடி சேர் போட்டு உட்காந்து சீமான் துப்புகிற அந்த எச்சில்களை ஸ்ப்ரே மாதிரி மூஞ்சில வாங்கிக்கிட்டு விசிலடிச்சா குஞ்சுகளாக சுட்டி கொண்டிருக்கிற இந்த ஆமை குஞ்சுகளுக்கு வரலாறு தெரிய, செய்திகள் தெரிய வாய்ப்பில்லை. இன்றைக்கு நியூஸ் பேப்பரை கூட இவங்க படிச்சிருப்பாங்களான்றது சந்தேகம் தான். இந்த செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, இது தினசரி நாளிதழ் மட்டுமல்ல, வார இதழ், நக்கீரன் உட்பட அனைத்து பத்திரிகைகளும் வந்திருக்கிறது. அதாவது அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம், அதாவது ஒரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த 3 பேரிடம் நடத்திய விசாரணையில் பல உண்மைகள் வெளியே வந்திருக்கிறது. அதில் சாட்டை துரைமுருகன் பெயர் தான் முன்னணியில் இருந்திருக்கிறது. சீமானுக்கே தெரியாமல் இலங்கை தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கிட்ட பல கோடி நிதி பெற்றிருக்கிற இந்த சாட்டை துரைமுருகன் அது எதுக்காக வாங்கியிருக்காருன்னா, நாம் தமிழர் கட்சியை 2ஆக உடைப்பது. அப்படி இல்லை என்றால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமானை அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்தில் சாட்டை துரைமுருகன் உட்கார்வது, அப்படி என்று ஒரு ஒப்பந்தத்தோடு தான் அங்கே இருக்கிற ஈழத்தமிழர்களிடத்தில் இருந்து சீமானுக்கு தெரியாமல் பல கோடி நிதி வாங்கி இருக்கிறார். இரண்டாவதாக, தடை செய்யப்பட்ட அமைப்பான விடுதலை புலிகள் அமைப்போடு சாட்டை துரைமுருகனுக்கு நேரடியான தொடர்புகளும் இருக்கிறது. இதற்கான ஆவணங்கள் திரட்டப்பட்டு இருக்கின்றன அப்படி என்று டெல்லியில் இருக்கக்கூடிய என்ஐஏ ஹெட் ஆபீஸ்ல இருந்து செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதாக இந்த பத்திரிகை செய்தி சொல்ல வருது. இதைத்தான் நாம் சொன்னோம். என்ன ஆக, இது பங்காளி சண்டை, சாட்டை துரைமுருகனுக்கும் சீமானுக்கும் இடையில் நடந்த இந்த பங்காளி சண்டை, இதுதான் உண்மை. இது சீமான் அவர்கள் சரியான நேரத்தில் சாட்டை துரைமுருகனை பலி கொடுத்து விட்டார், அப்படிதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சீமான் தன்னுடைய வளர்ச்சிக்காக, தன்னுடைய நலனுக்காக யாரை வேண்டுமானாலும் பலி கொடுப்பார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல சாட்டை துரைமுருகனுடைய பேராசை, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரையும் வெளியே அனுப்பணும், முடிஞ்சா சீமானையே தூக்கிட்டு அந்த இடத்துக்கு தான் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய பேராசையின் அந்த விளைவு இன்றைக்கு இந்த சூழ்நிலை. என்ன காரணம்னா, சாட்டை துரைமுருகன் அதாவது சீமானுடைய அனைத்து விதமான தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சீமான் என்னென்ன அசிங்கமா பேசுனது, மற்ற தலைவர்களை பற்றி பேசுறது, இதை எல்லாவற்றையும் அவர் பதிவு செய்து வைத்துக் கொண்டுதான் சாட்டை துரைமுருகன் சீமானை மிரட்டி கொண்டிருந்தார். அதற்கு சீமான் வைத்த ஆப்புதான் இந்த விஷயம். இப்ப என்ஐஏ என்ன சொல்றாங்கன்னா, சாட்டை துரைமுருகன் விடுதலை புலிகளில் இருந்து, அதாவது அயல்நாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் விடுதலை புலிகள் இந்த அமைப்பை சேர்ந்தவர்களிடமிருந்து நிதி பெற்றுக் கொண்டிருக்கிறார் சீமானுக்கு தெரியாமல் என்று சொல்லும் போதுதான் நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஏன்னா இதில் இந்த கட்சியில் முதன்மையானவர் சீமான், அவருக்கு தெரியாமல் இந்த செயல் நடந்திருக்குமா, இப்படிப்பட்ட செயல்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கிறது. ஆக சாட்டை துரைமுருகன் கைதுக்கு பிறகு சீமானுக்கு அழிவு பாதையை காட்டியிருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, நல்லவர்கள் நிச்சயமாக மக்களால் ஏமாற்றப்பட மாட்டார்கள், நல்லவர்களை மக்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள், அந்த நல்ல எண்ணத்தோடு வருகிற யாரையும் தமிழ்நாடும் தமிழக மக்களும் ஒருபோதும் கைவிட்டதில்லை அப்படின்னு கூறிக்கிட்டு, இது திராவிடமன், பெரியார்மன், அண்ணாமன் இவர்கள் கட்டிக்காத்த இந்த விஷயங்களில் நீங்க ஏதாவது விஷக்கிருமிகளை மறைமுகமாக கலக்க நினைத்தால் கூட நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம், உங்களை நாங்கள் விமர்சிக்க தயங்க மாட்டோம், பொறுத்திருந்து பார்க்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்ணை நம்பாதே not7 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.